ஓம் சாய்ராம். என் குழந்தைகளிடம் இந்த குணங்கள் எல்லாம் இருக்கவே கூடாது. பொறாமை என்கின்ற வேண்டாததை பொறுத்தவரை நமக்கு எந்தவித லாபமோ நஷ்டமோ கிடையாது. பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டியிருக்கும் லாபம் அல்லது வளம் கண்டு தாளாமை, அதாவது பொறுக்க முடியாது. வேறு ஒருவருக்கு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் நம்மால் அதை சகித்து கொள்ள முடியாமல் அவரை அவதூறாக பேசுகிறோம். அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் மகிழ்ச்சி அடைகிறோம். இது நல்லதா? அந்த மனிதன் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது? ஆனால் மக்கள் இந்த விதத்தில் சிந்திப்பது இல்லை. அவனுக்கு நலம் கிட்டினால் அவனோடு சேர்ந்து நாமும் மகிழ்வோமே, நமக்கும் நலம் கிட்டியது, நாமும் பாக்கியசாலிகள் என்று எண்ணுவோமே. அல்லது அதே நலம் நாமும் பெறுவோம் என்று முயற்சி மேற்கொள்வோம். அதுவே நமது விருப்பமும் தீர்மானமாகவும் இருக்க வேண்டும். நம்மிடம் இருந்து அவன் எதை எடுத்து சென்றான்? ஒன்றுமில்லை. அவனுடைய கர்மாவின் பலனாக அவன் வளம் பெற்றான். அப்படி இருக்க அதை கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? ஆகவே முதலில் பொறாமையை வென்றுவிடு. பிள்ளையே, உன்னை என் வசம் திருப்ப அடிக்கடி நீ மாட்டிக்கொள்ளும் மாயை என்னும் சேற்றிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர நான் படும் பாடு உன் சாய் அப்பாவான எனக்கு மட்டும்தான் தெரியும். யாராக இருந்தாலும் மாயை என்னும் அபாயத்தில் மாட்டிக்கொண்டு திக்கு தெரியாமல் அதில் சுழன்று கழுத்தில் கத்தி என்ற நிலைமைக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் என் நாமத்தையும் என்னையும் நீ மனதார நினைக்கும் தருணத்தை உன் மனதில் பிறவியிலேயே இருக்கும் அந்த தைரியமும் பக்குவமும் நம்பிக்கையும் உறுதியும் மனதில் இருக்கும். ஆகவே நீ பொறுமையாக கையாண்டால் எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்தும் உன்னால் வெளிவர முடியும். ஆனால் நீயோ என்னை கூப்பிடுகிறாய். அதே நேரத்தில் சாயப்பா உதவி செய்வார்களா என்று சிந்திக்கிறாய். இப்படி இருக்கையில் குழப்பம் என்னும் வட்டத்திலிருந்து நீ வெளியே வர முயற்சிக்கும் போது என்னை உன் மனம் நினைக்க தோன்றும். ஆனால் அதே நேரத்தில் அந்த குழப்பத்திலும் நீ பாதி மாட்டிக்கொண்டு இருப்பதனால் உனக்கு இந்த தெளிவான நம்பிக்கையும் அமைதியும் தெளிவான மனநிலையும் எப்படி இருக்கும்? அது இல்லை என்பதனால் தடுமாறுகின்றாய். அப்படி இருக்கையில் உன்னிடம் எப்படி நிம்மதி தங்கும்? முழுமையான சரணாகதியுடன் கூடிய நம்பிக்கையும் பொறுமையும் எல்லாம் சேர்ந்த பக்தி சிரத்தையுடன் கூடிய அன்புதான் என் பக்தனாக நிலைக்க முடியும். ஒவ்வொரு கட்டத்திலும் என் பக்தனின் பக்தியானது உயரும். அப்படி இருக்கையில் நான் பக்தனின் அன்பிற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு அளவாய் என் சோதனை நிகழும். ஒரு கட்டத்தில் என் பக்தன் என் பிள்ளையாகிறான். அப்படி இருக்கையில் அவனிடம் எனக்கான அன்பை அவன் எனக்காக செய்யும் எல்லாவற்றையும் நான் பெரிதும் விரும்பி எதிர்பார்ப்பேன். அந்த கட்டத்தில் அவனுக்கான சோதனைதான் மாயை. அதை அவன் உணர்ந்து வெளியே வரும் என் உயிராகவே அவன் மாறுவான். அப்படிப்பட்ட நிலையில்தான் நீ இருக்கிறாய். இந்த கட்டத்தை நீ தாண்டிவிட்டால் உன் வாழ்வானது சாய் என்ற சொல்லாய் அமையும். உன்னை என் பிள்ளையாக 7 ஜென்மமாக என் நெஞ்சிலும் கண்களிலும் உயிராய் சுமப்பேன். என் பிள்ளைக்கு அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் என் அருளும் ஆசியும் எப்பொழுதும் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.